வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லார்ஜ் கேப் ஸ்டாக் ரெண்டு கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 இருக்கு, நெக்ஸ்ட் 50 ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல வரும். இதுல ஒரு சில குவாலிட்டியான கம்பெனி, அதாவது நிஃப்டி 50ல வர்ற கம்பெனியை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 50ல வர்ற ஒரு சில கம்பெனியும் இது இல்லாம மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஒரு சில கம்பெனியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு 5 டிஃபரெண்டான செக்டர்ல லாங் டேர்ம்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கிற ஒரு சில கம்பெனிஸை பத்தி இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம். ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது செலக்டிவா பாத்தீங்கன்னா 500ல இருந்து 1000க்குள்ள இருக்கிற குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை கவர் பண்ற மாதிரி தான் மேக்ஸிமம், அதாவது 500 பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 rupees அந்த ரேஞ்சில இருந்து 1000 rupeesக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சப்ஸ்கிரைப் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அது இல்லாம எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் நம்ம லார்ஜ் கேப் இல்ல ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ எதா இருந்தாலுமே நல்ல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனியாஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுத்து அப்படின்னா நமக்கு லாங் டேர்ம்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணி அவரும் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இன்னைக்கு பாலான்றவர் கேட்டிருக்கிற மாதிரி 500ல இருந்து 1000க்குள்ள ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கம்பெனிஸ் எல்லாமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கம்பெனியா நம்ம பார்க்க போறது ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கிறப்பயே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக்ல நோவாலிஸ்ன்ற ஐபிஓ இவங்க யூஎஸ்ல இவங்க லான்ச் பண்ண போறாங்க. இதோட பிரைஸ் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா $18 இருந்து $21 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹிண்டால்கோ அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நியூஸ் ஹிண்டால்கோ ஒரு 5% நல்ல ஒரு அப்ரிஷியேட் ஆச்சு. இதுக்குமே பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. 1 year டார்கெட்டா இன்னுமே இந்த ஸ்டாக் மேல போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டாபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜில ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆகட்டும், ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சென்செக்ஸ் 50லயும் நெக்ஸ்ட் 50லயும் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. இது ஒரு குவாலிட்டியான கம்பெனி தான். இந்த ரேஞ்சில் இருக்கிற கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா கோத்ரேஜ் கன்சூமர் இருக்கு, டாபர் இந்தியா இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 39 இருக்கு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு. கோத்ரேஜ் கன்சூமரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, 68க்கு பக்கமா இருக்கு. இதே டாபர் பாத்தீங்க அப்படின்னா 54 இருக்கு. இதுவே கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தவங்களுமே இதெல்லாம் growth oriented ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு கோத்ரேஜ் கம்பேர் பண்றப்ப டாபர் இந்தியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் ஹெச்யூஎல் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் எடுத்திருப்போம். அதுல எல்லாம் ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டாபர் இந்தியா டெஃபினட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் லாஸ்ட் இயர்ல ஒரு நல்ல எக்ஸலண்டான ரேலியை கொடுத்துச்சு. இப்போ ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வருது அப்படின்னா இன்னும் பெனிஃபிட் ஆக போறது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல மெயினான கம்பெனி அப்படின்னா ஸ்டேட் பேங்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு காம்படிட்டரா இருக்கிற பேங்க்ஸ்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு, கனரா பேங்க் இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. இண்டஸ்ட்ரி பிஇ 9.46 இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇ 10.20 இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடாக்கு 7.24 இருக்கு. கனரா பேங்க் 6.83 இருக்கு. இந்த பேங்க் ஆஃப் பரோடாவும் கனரா பேங்கையும் கம்பேர் பண்றப்ப ஸ்டேட் பேங்க் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலுமே இது எக்ஸலண்டான பேங்க். லாஸ்ட் குவார்டர்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. மார்க்கெட் பிளக்சுவேஷன்ல இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ரெகனைசேஷன் கிடைக்கல. கண்டிப்பா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஒரு நல்ல ரேலியை கொடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது லாங் டேர்ம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல பப்ளிக் செக்டர்ல நீங்க ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ணணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எஸ்பிஐ கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இம்பார்ட்டன்டான கம்பெனி, அதாவது மார்க்கெட் லீடரா இருக்கிறது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் அமரராஜா பேட்டரிஸும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு கம்பெனியுமே இவியோட டிரான்ஸ்பர்மேஷன்ல இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு. ஒரு 1 year 2 yearக்கு முன்னாடி இந்த ரெண்டு கம்பெனியுமே நல்ல கரெக்ஷன் ஆயிருச்சு. இப்போ இந்த ரெண்டு கம்பெனியுமே ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 29 இருக்கிறது. இப்போ எக்ஸைட பொறுத்த வரைக்கும் 48 மாறிடுச்சு. அமரராஜாவை பொறுத்த வரைக்கும் 24 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப அமரராஜா ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க மார்க்கெட்ல லீடரா இருக்காங்க. ஸோ இதுக்கோட growth எக்ஸலண்டாவே இருக்கும். ஃபியூச்சர் இவி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இந்த ரெண்டு கம்பெனிக்குமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் அப்படின்னா நீங்க அமரராஜாவை கன்சிடர் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் லீடரா நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு ஸ்டாக்ல நீங்க எதை வேணாலும் கன்சிடர் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார். ஸோ ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் வந்து ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குது. இதோட கடன் எல்லாமே குறைச்சிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து இது கடன் இல்லா கம்பெனியாக மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாடா மோட்டார் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இம்பார்ட்டண்டான கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட டிவிஆர் வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இதோட சப்சிடரி கம்பெனியாக இருந்த டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து நல்ல ரிட்டர்னை எல்லாத்துக்குமே கொடுத்துச்சு. ஸோ இதில் ஐபிஓ அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் 100% மேலே ப்ராஃபிட் வந்து இந்த ஷேர் வந்து எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த டாடா மோட்டார் டிவிஆரோட டீலிஸ்டிங் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாரவே வந்து 2 ஜென்ரல் கேட்டகரியாக பிரிக்க போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்க போது, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு. இவங்க வந்து எக்ஸலண்டான ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காங்க. அதனால இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை ஃபியூச்சரில் கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவியில் இவங்க தான் இந்தியாவில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செக்டர், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாலையும் வந்து இவங்க டாப் பிளேயராக வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேனுஃபேக்சரிங்கில் ஆட்டோவில் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து டாடா மோட்டாரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து பிஏ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் பேங்கோட இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 9.46 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 10.31 இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 28.12 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 10.76. நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது இதோட கடன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 1.26% பக்கமா இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். டெப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த கடன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு டாடா மோட்டார் மேனேஜ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 4 to 5 இயர்ஸ்ல இது வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான எல்லா ஸ்டெப்ஸும் வந்து இவங்க 1 by 1 எடுத்துட்டு இருக்காங்க. ஹிண்டால்கோவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 21 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 16 இருக்கு. இந்த ஐபிஓ நியூஸ்க்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இப்போ நியர்லி 52 வீக் ஹைல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்டேட் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஹிண்டால்கோ, இது வந்து இந்த 3 கம்பெனியுமே வந்து அட்ராக்டிவான ஒரு வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க 5 to 10 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸா இருக்கிறது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் டாபார் இந்தியாவும் இருக்கு. எக்ஸைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இவி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவா வந்து அமர்ராஜாவை கூட நீங்க வேல்யூஷன் பிரகாரம் வந்து கன்சிடர் பண்ற அப்படின்னாலும் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. டாபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் growth oriented ஸ்டாக்ஸ். எப்பயுமே எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. அந்த வகையில டாபரும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் இந்த 2 ஸ்டாக்லயும் வந்து ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க டெஃபினட்டா வந்து இதை கன்சிடர் பண்ணுங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை நம்ம வந்து எஸ்ஐபி மோட்ல கூட கன்சிடர் பண்ணலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.